வணக்கம் தீப்தி. தமிழகத்தில் 28 இடங்களில் ஆவின் பால் கூட்டுறவு ஒன்றியங்கள் உள்ளன. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் இருந்து சேகரிக்கப்படும் பால் ஆவின் பால் பண்ணைகளில் சுத்திகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்படுகிறது. பின்னர் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்ட ஆவின் பால் கூட்டுறவு ஒன்றியமானது 800 தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் கட்டமைப்பில் செயல்பட்டு வருகிறது. 2.5 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் மூலம் தினமும் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது பருவநிலை மாற்றத்தாலும் தனியார் பால் நிறுவனங்கள் கூடுதல் விலை கொடுத்து கொள்முதல் செய்வதாலும் சேலம் ஆவினில் பால் கொள்முதல் குறைந்துள்ளது. சேலம் ஆவினில் கடந்த ஆண்டு இதே காலகட்டங்களில் 6.40 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது 5.70 லட்சம் லிட்டராக பால் கொள்முதல் குறைந்துவிட்டது. தினமும் உள்ளூர் தேவைக்கு 2.28 லட்சம் லிட்டர் பால் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. சென்னையில் பால் தட்டுப்பாடு காரணமாக சேலத்தில் இருந்து 3 லட்சம் லிட்டர் பால் அனுப்பி வைக்கப்படுகிறது. கூடுதலாக தற்பொழுது 75,000 லிட்டர் அனுப்பப்படுகிறது. மீதமுள்ள பால் அதாவது பாலை பால் பவுடராகவும் நெய் மற்றும் இனிப்பு தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. தற்பொழுது சேலம் ஆவினில் உள்ளூர் கொள்முதல் குறைந்துள்ளதால் உள்ளூர் முகவர்களுக்கு வழங்கும் பாலின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பால் அளவை குறைத்து வழங்கினால் பால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை சீர் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தனியார் பால் நிறுவனங்கள் ஆவினை காட்டிலும் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கூடுதலாக கொடுத்து வாங்கி வருகின்றனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பால் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டு அதன் உறுப்பினர்கள் தனியாருக்கு பால் கொடுக்க தொடங்கிவிட்டனர். சேலம் ஆவினில் கடந்த காலங்களில் 6 லட்சம் லிட்டருக்கு மேல் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 5.50 லட்சம் லிட்டராக குறைந்துவிட்டது. தினமும் 5,000 லிட்டர் குறைந்து வருகிறது. உடனடியாக பால் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர், பால்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆவினில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும். தொடர்ந்து பால் கொள்முதலை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. தீப்தி.